வாங்கோ வாங்கோ, வெல்கம் டு மாமி பார்த்த சினிமா. இப்பதான் ஆன்வர்டுங்கிற படத்தை பார்த்தேன். துளி கூட டைமை வேஸ்ட் பண்ணாம உடனடியாக மூவியை எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். ஒரு காலத்துல அபூர்வமான ஆச்சரியமான மனிதர்கள்லாம் வாழ்ந்தப்போ மேஜிக் மட்டும்தான் கை கொடுத்துச்சான். அதுவும் அதுல மாஸ்டர்ஸ் பண்ணவா மட்டும்தான் அதுல சூப்பரா பண்ண முடியுமா. அப்படியே காலம் மாற மாற மேஜிக் அப்படியே மறைஞ்சு போயிடுதான். எல்லா மனுஷாலும் டெக்னாலஜியை நோக்கி போறதால டெக்னாலஜி மட்டும்தான் உயர்ந்து நின்னுச்சான். அந்த அபூர்வமான மனுஷா வாழ்ற இடத்துல ஈயான்னு ஒரு அம்பி செத்த பாய்ந்த சுபாவம் நம்ம அத்தை மாமா மாதிரி. குழந்தைக்கு 16th பர்த்டே சரி சிறப்பா கொண்டாடலாமேன்னு சொல்லிட்டு எழுந்து வரான். தான் அம்மா ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்னால ஜிங்கு ஜிங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஈயானுக்கு பர்த்டே விஷஸ் சொல்லிட்டு சாயங்காலம் உனக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறா அப்படிங்கிறா. இதை கேட்ட பார்லி, அதாவது ஈயானோட அண்ணா, அப்படியே ஓவர் கான்பிடென்ட், செம்ம ஹைப்பரு, நம்ம ஈயானுக்கு அப்படியே எதிர்மறைனா பாத்துக்கோங்களேன். அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஈயானோட அப்பா ஒரு நோயினால இறந்ததால அவ அம்மா ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, அதாவது பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்களேன். ஆனா இது பார்லிக்கும் ஈயானுக்கும் சுத்தமா பிடிக்காது. ஆனா அந்த போலீஸ் ஆஃபீஸர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவா. அப்பா பார்த்தீங்கன்னா ஈயான் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போறான். அங்க வந்து தான் அப்பாவோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு தான் அப்பா பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறான். அதாவது தான் அப்பா எப்பவுமே ரொம்ப போல்டும், எதுக்கும் பயப்பட மாட்டாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். சரி நம்மளும் நம்ம அப்பா மாதிரியே போல்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் எழுதுறான். அதுல இருக்கிறத எல்லாத்தையுமே கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறான். சரி முதல்ல டிரைவிங்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு டிரைவிங் லெசன்ஸ் எடுக்கிறான். சரி நம்மளும் போய் டிராபிக்ல ஓட்டலான்னு பார்த்தா சுத்தமா முடியல, கதி கலங்கிடுதோ சரின்னு கிவ் அப் பண்ணி விடுறான். சரி நமக்கு டிரைவிங் தான் வரல, நம்மளோட பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷனுக்காச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாமேன்னு போறான். அங்கேயும் போய் சொதப்பிடுத்தோ. அட என்னடா அது நமக்கு எதுவுமே வராது போலன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா அப்பாவை நினைச்சிட்டே உட்காடுறான். அப்பதான் அவன் அம்மா வரா. உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்டா, உங்க அப்பா உன்னோட 16th பர்த்டேக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க சொல்லிருக்காடா அப்படின்னு சொல்றா. என்னதுன்னு பார்த்தா ஒரு மேஜிக் வாண்டும் ஒரு லெட்டரும் கொடுத்துருக்கா. என்ன எழுதிருந்தாள்னா, இந்த மேஜிக் வாண்ட் மேல இந்த ஃபீனிக்ஸ் ஜெம்மை வச்சுட்டு ஒரு மந்திரத்தை சொன்னேன்னா நான் ஒரு நாள் மட்டும் உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போக வேண்டாம்பி அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே பார்லி, நமக்கு தான் மந்திரம் சொல்றது கைவந்த கலையாச்சுன்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல திரும்பி சொல்றான். ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. அவனும் எவ்வளவோ முயற்சி பண்றான், ஆனா ஒன்னும் சரி வரல. உடனே நம்ம சின்ன குழந்தையோ ரொம்ப சோகமா போயிடுத்தோம். சரி நம்மளால நம்ம அப்பாவை பார்க்க முடியாதோன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாயி சரி நம்மளும் சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு அந்த மந்திரத்தை சொல்றான் பாருங்க. உடனே அந்த கம்பு டக டக டகன்னு ஆட ஆரம்பிக்குது. அதை பார்த்து ஈயான் உடனே வந்து பிடிக்க வரான். பிடிச்ச உடனே அவங்க அப்பா அப்படியே உருவாய் வராரு. இதை பார்த்து பார்லி குழந்தை, நான் உனக்கு ஹெல்ப் பண்றட்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான் பாருங்க. ஏதோ கொலாப்ஸ் ஆகி டொம்முன்னு வெடிச்சிடுதோ. சரி நம்ம அப்பா வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு ஆன்னு பார்த்தா யாரையுமே காணும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு கதவுல இருந்து வெறும் கீழ்பகுதியோட, அதாவது கால்ல இருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு மனுஷன் மட்டும் வந்து நிக்கிறா மாதிரி காமிக்கிறா. என்னடா அது நம்ம அப்பாக்கு வந்த சோதனை, இந்த மந்திரம் வேற ஒரு நாள் தான் இருக்கும், நாளைக்கு சன்செட்குள்ள நான் எப்படியாச்சும் எங்க அப்பாவை பார்த்தணுமேன்னு சொல்லிட்டு ஈயான் தம்பி ரொம்ப சோகமா இருக்கும்போது பார்லி தான் ஒரு கேம் பைத்தியமாச்சு. அவன் என்ன சொல்றான், மேண்டிகோர் டேவன் ஒரு பிளேஸ் இருக்கா, அங்க போய் ஃபீனிக்ஸ் ஜெம்மை கண்டுபிடிச்சிட்டு அதை போய் நம்ம திருப்பி இந்த வான் மேல வச்சு நம்ம அப்பாவை திருப்பி உருவாக்கிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஐடியா கொடுக்குறான். அடடே இது சூப்பரான ஐடியாவா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்றா. அப்பா பார்த்தா நம்ம ஈயான் குழந்தை திரும்பி ஒரு லிஸ்ட்டை போட்டு ஒரு நாள்ல நம்ம அப்பா கூட இதெல்லாம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பீத்திட்டு இருக்கு. தான் ரெண்டு குழந்தையும் ரூம்ல என்ன பண்றான்னு சொல்லிட்டு அம்மா பார்க்க வர. அப்பதான் தெரியுது உள்ள ரெண்டுமே இல்லைன்னு. அப்ப போற வெளில பார்லி என்ன சொல்றான், தம்பி உனக்கு மேஜிக்லாம் நல்லா வருது, இனிமே நீ புக்கை எடுத்து மாஸ்டர் பண்ணும், இந்த அதை வச்சு படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை கொடுக்குறான். அங்க பார்த்தா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கா கோரே. அவகிட்ட போயிட்டு ஃபீனிக்ஸ் ஜெம் இருக்கிற இடம் கண்டிப்பா உனக்கு தெரியும் டீமா, ப்ளீஸ் எங்க கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு சொல்லும் போது அவ ஒரு பார்சல் நீட்டுறா. இதை பார்த்த ஈயான் ஃபீனிக்ஸ் ஜெம் இருக்கிற மேப்பை கேட்டா நீங்க என்ன மெனு கார்டை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுன்னு கோவம் வருது அவனுக்கு. உடனே கோரே, எங்க பாருங்க அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான இடம், அதை பத்திலாம் நான் யார்கிட்டயும் சொல்றது இல்ல, உடனே எங்க கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுடுறா. அந்த கோவத்திலே அவ என்ன பண்றா, ஆக்ரோஷமா ஆயிட்டு கடை ஃபுல்லா ஃபயர் பண்ணி விட்டுடுறா. அந்த ஃபயர்ல மேல இருந்து ஒரு கட்டை தான் பாதி அப்பா மேல விழறது பார்த்து ஈயான் உடனே ஒரு மந்திரத்தை சொல்றான் பாருங்க. உடனே அது சூப்பரா ஃப்ரீஸ் ஆயிட்டு அப்படியே காப்பாத்திடுறான். பரவாயில்லையே நம்மளுக்கும் நல்ல மந்திரம் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுறான். அட் த சேம் டைம் ஐயோ ஃபீனிக்ஸ் ஜெம் கிடைக்கலையே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சோகமா இருக்கும்போது அதிபுத்திசாலி பார்லி சொல்றான், இங்க பாரு கோரை கொடுத்த மெனு கார்டுல ஒரு பசில் இருக்கு, அதை சால்வ் பண்ணா ரேவன்ஸ் பாயிண்ட் இருக்கு, நம்ம அங்க போய் பார்க்க கூடாது அப்படிங்கிறான். இங்க பார்த்தா நம்ம சுட்டி குழந்தைகளோட அம்மா தம் பிள்ளைகளை தேடி வந்துட்டு இருக்கும்போது கோரேவை மீட் பண்றா. அப்ப கோரே, ஆமாக்கா அவங்க ரெண்டு பிள்ளைங்களும் நான் தான் இங்க இருந்து ஃபீனிக்ஸ் ஜெம் இருக்கிற இடத்துக்கு அமுச்சு வச்சு ஐ எம் வெரி சாரிக்கா, அங்க ஒரு கர்ஸ் இருக்கு, அதாவது சாபம் இருக்கு, சொல்ல மறந்துட்டேங்கோ அப்படிங்கிறா. ஐயோ தம் பிள்ளைகளை உடனே காப்பாத்துமே சொல்லிட்டு ஷிட்டா பறந்து போறா. அப்ப பார்த்தா ஈயான் பார்லி காரை பின்னாடி போலீஸ் துரத்திட்டே வருது அவங்கள பிடிக்கிறதுக்கு. அதை பார்த்தோன்னே ஈயான் சூப்பரா ஓட்டுறான் பாருங்க. அந்த டிராபிக்ல சிட்டா பறந்து போயிட்டு செம்மையா எஸ்கேப் ஆயிடுறான் அந்த டிராபிக்ல இருந்து. அந்த சேசிங் சீனையும் தாண்டி போலீஸ்காரர்கிட்ட மாட்டிடுறா ஈயானும் பார்லியும். அப்ப ஈயான் என்ன பண்ணிடுறான், எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுறான். அதாவது தனக்கு பார்லியை பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சிடுறதோ. இதை கேட்ட பார்லியை லைட்டா மூட் அவுட் ஆயிடுறதோ. பட் தம்பி தானேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுறான். சரி பரவாயில்ல போய் தொலைறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கா அந்த ரேவன்ஸ் பாயிண்ட்டுக்கு. அப்ப பார்த்தா மிடில் நிறைய ஹர்டில்ஸ் வருது, அதெல்லாம் தப்பிச்சு போய் கடைசியா
கடைசியா சூப்பரா ரேவன்ஸ் பாயிண்ட்க்கு வந்துடுறா. அந்த பறவையோட மூக்கு எங்கெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அங்கெல்லாம் போறா. கடைசியா அந்த பறவையோட மூக்கு ஒரு ஷேப்பான கல்ல பாயிண்ட் அவுட் பண்ணுது. அதை எடுத்து பாக்குறா. அந்த கல்லுல தண்ணி டயக்ராம் போட்டு கடைசியா இன்டு மார்க் போட்டிருக்கா. அப்படின்னா கடைசியா அந்த தண்ணி எங்க போய் முடியுறதோ அங்க போய் அந்த கல் இருக்கும்னு அர்த்தமா. அந்த தண்ணியில பல மைல் டிராவல் பண்ணணுமா. அப்பதான் அந்த ஃபீனிக்ஸ் ஜெம் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். அதனால என்ன பண்றா, கையில இருக்கிற சிப்ஸை போட்டா மாத்திரா. என்ன மாமி இப்படி சொல்றேன் அப்படின்னு கேப்பேள். ஆமாண்டிமா, கையில இருக்கிற சிப்ஸை மந்திரத்தை யூஸ் பண்ணி போட்டா மாத்திரா. அப்பதான் பார்லே மனசு திறந்து பேசுறான் ஐயன் கிட்ட. கடைசி நேரத்துல தான் அப்பா கிட்ட ஒரு குட் பை கூட சொல்ல முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான் ஐயன் கிட்ட. அப்ப பார்த்தா அந்த ஹர்டில்ஸ் எல்லாம் வருது நிறைய. அதெல்லாம் கிராஸ் பண்ணி வெற்றிகரமா ஒரு பாயிண்ட்டுக்கு வரா. அப்பாடா நம்ம வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு ஹையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை திறக்கிறா பாருங்கோ. பார்த்தா நம்ம இயான் குழந்தையோட ஸ்கூலோட என்ட்ரன்ஸ். ஐயோன்னு சொல்லிட்டு இயானோட முகமே வாடி போயிடுத்து. செம்ம காண்டான இயான் பார்லே பிடிச்சி கத்துன்னு கத்துறான். நான் சொன்ன ரூட்லயே ஒழுங்கா போயிருக்கலாம், ஒன்னாலதான் இப்ப இங்க வந்து நிக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு செம்மையா அப்செட் ஆயிடுத்து குழந்தை. கடைசியா இருக்கிறது கொஞ்ச நேரம் தான். அப்பயாச்சும் நம்ம இந்த பாதி அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்கார்றது. சரி நம்ம செக்லிஸ்ட் எல்லாத்தையும் அடிச்சிடலாம் திருப்பியும் சொல்லிட்டு அடிச்சுட்டே வரும்போது தான் அவனுக்கு தோன்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்லியோட என்ஜாய் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி பாத்துக்கிறான். என்னதான் நம்ம அப்பா கூட இல்லைனாலும் பார்லே தனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஆமாலன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் நினைச்சிட்டே இருக்கும்போது பார்லேக்கு அவனோட 7th சென்ஸ் ஸ்டிங்குன்னு எங்கேயோ ஒர்க் அவுட் ஆகுறது. நம்ம இந்த ஹோல் வழியா வந்தா இங்கதான் எங்கேயோ சுத்திலும் ஃபீனிக்ஸ் ஜெம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தா அந்த ஆதி காலத்து ஃபவுண்டனை பாக்குறான். அந்த ஃபவுண்டன்ல உள்ள போய் குதிச்சு தேடும் போது நம்ம அந்த ஷேப்பா இருக்கிற ஒரு கல்லை பார்த்தோமோ இல்லையோ, அந்த டயக்ராம்ல போட்டு இன்டு மார்க் போட்டுச்சு, அந்த ஷேப்பு இங்க இருக்கு. குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஷேப்போட இந்த ஷேப்பையும் மேட்ச் பண்றான் பாருங்க. ஒரு கதவை திறக்கிறது பார்த்தா மேல ஃபீனிக்ஸ் ஜெம் இருக்கு. ஐயா கிடைச்சிடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெம்மை எடுக்கிறான் பாருங்க. எடுத்த உடனே ஒரு ரெட் கலரா புகை மூட்டமாய் ஒரு பெரிய டிராகன் உருவாய் வருது. அந்த டிராகன் பார்லே நோக்கி வரும்போது அப்பதான் சிங்குன்னு கோரேவும் அவ அம்மாவும் பறந்து வரா. அப்பதான் இயானும் ஐயோ நம்ம அண்ணனுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு போறான். அப்பதான் அப்படியே கோரையோட ஹெல்ப்போடையும் இயானோட ஹெல்ப்போடையும் அந்த டிராகன் அப்படியே வெடிக்க வச்சிடுறா பாருங்க. சூப்பர் சீன் அது. அதுக்குள்ள இயான் என்ன பண்றான், பார்லே கிட்ட போயிட்டு அண்ணா நீ போய் அந்த ஜெம்மை வச்சுட்டு உடனே அப்பாவை பாத்துரும், நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ண கடைசி நேரத்தை பாக்கலன்னு, நீ பாரு நான் அந்த டிராகனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடுறான். கடைசியா டிராகனும் டமால்னு வெடிச்சு செத்துடும். அந்த கர்சும் போயிடுறதோ. அந்த ஓட்ட வழியா இயான் அவங்க அப்பா உருவாரத பாப்பான் பாருங்களேன். அந்த அவங்க அப்பாவும் உருவாராரு, பார்லேயும் அவங்க அப்பாவும் பேசிக்கிறாரு. அந்த சீனை பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணுல இருந்து ஜலம் பொல பொல பொலன்னு கொட்டும். பக்கத்திலே நான் மாமாவோட துண்டை வச்சுதான் தொடச்சிட்டு இருந்தேன், நீங்க ஒரு கர்ச்சிவை வச்சுக்கோங்க. கடைசியா நாள் முடிஞ்சிடுதோ. அவங்க அப்பாவும் மறைஞ்சு போயிடுறா. இயான் வந்து பார்லே கிட்ட கட்டி பிடிச்சிட்டு நீதான் எனக்கு எல்லாமே, இனிமே நீதான் என் அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறான் பாருங்க. ஆஹா சூப்பரான கிளைமேக்ஸ். இதோட இந்த படத்தை முடிச்சுட்டேன், நானும் கிளம்புறேன், பாய்.